Hello guys, welcome to Yan with Manoj. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம டொமைனை எப்படி ஹோஸ்டிங்கோட கனெக்ட் பண்றதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் ஹோஸ்டிங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங் என்னென்ன இருக்கு, நம்ம எந்த ஹோஸ்டிங் செலக்ட் பண்ணா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பெட்டர்னு சொல்லியும் இந்த வீடியோல இன்டெப்தா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோஸ்டிங்னா என்ன? ஹோஸ்டிங்னா நம்ம வெப்சைட்டோட ஃபைல்ஸை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் ஹோஸ்டிங். அதாவது அந்த கம்ப்யூட்டர் 24 மணி நேரமே ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போதான் நம்ம வெப்சைட் ஆக்சஸ் பண்ணும்போது அது லைவ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வீட்டில் கிரியேட் பண்ண முடியாது. அது ஒரு கடையில் கொடுத்தோம் இது பண்ண முடியாது. அதை ஒரு சர்வர் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி நமக்கு நேம் ஒரு டொமைன் நேம் எப்படி செல்லர்ஸ் இருக்காங்க, கோடாடி, அப்புறம் நேம் சிப்புன்னு, அந்த மாதிரி ஹோஸ்டிங்கை யார் சேல் பண்ணுறதுனா நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. லிஸ்ட் நீங்களே பாருங்கள். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங் இருக்குது. ஹோஸ்டிங் ஒரே ஒரு ஹோஸ்டிங் மட்டும் கிடையாது. ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஷேர்ட் ஹோஸ்டிங் இருக்குது, அப்புறம் க்ளவுட் ஹோஸ்டிங் இருக்குது, அப்புறம் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க், விபிஎஸ் சர்வர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. நான் ஒரு 3 பாப்புலர் டைப்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஷேர்ட் ஹோஸ்டிங்னா இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, அதில் பல யூசர்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ நம்ம ஒரே ஒரு யூசர், பர்சனல் யூசர் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுறதில்ல. இப்போ நம்மளுக்கு ஒரு சிப்ளிங்ஸ் இருக்காங்களா, ஒரு பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூசர் கிரியேட் பண்ணணும். ஒரே ஒரு சர்வரை பல பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஷேர்ட் ஹோஸ்டிங். அது பேர் ஷேர் பண்ணிக்கிறது. ஒரு சர்வர் பல பேர் ஷேர் பண்ணிக்கிறது தான் ஷேர்ட் ஹோஸ்டிங். சரிங்களா? இதோட அட்வான்டேஜ் என்னதுன்னா நம்மளுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா இது ஷேர்ட் ஹோஸ்டிங் மோஸ்ட்லி பிகினர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா அதில் பல பேர் யூஸராக இருக்கிறதுனால நம்மளோட சர்வர் டவுன் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா வென் கம்பேர் வித் அதர் டைப் ஆஃப் ஹோஸ்டிங் இதில் கொஞ்சம் ஹையராகவே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஹோஸ்டிங். க்ளவுட் ஹோஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நேமே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி அது ஒரு சர்வரில் இருக்காது. ஓகேங்களா? அது இப்போ ஒரு சர்வர் பிஸி ஆகிடுச்சுன்னா இன்னொரு சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம வெப்சைட் ஃபைல்ஸ் ஸோ அதனால நம்ம வெப்சைட் டவுன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்கும். ஸ்பீடுமே ஹையராக இருக்கும். லோடிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஹோஸ்டிங் ரொம்ப ஹையராக இருக்கும் வென் கம்பேர் வித் ஷேர்ட் ஹோஸ்டிங். சரிங்களா? இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா காஸ்ட். ஷேர்ட் ஹோஸ்டிங்கை விட க்ளவுட் ஹோஸ்டிங் 10 மடங்கு காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஷேர்ட் ஹோஸ்டிங் ஒரு மாதத்துக்கு 70 ரூபாய் ஆகுதுன்னா அதுவே ஒரு க்ளவுட் ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் ஆகும். ஓகே, அரௌண்ட் 10x டைம்ஸ் இது காஸ்ட் தாங்க இது ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்குது. இது ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ் லெவலுக்கு இது ஒரு பெட்டர் சாய்ஸு. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதா நம்ம ஷேர்ட் ஹோஸ்டிங் இது பண்ணுவோம். ஸோ இப்போ ஷேர்ட் ஹோஸ்டிங்கில் நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம்? ஷேர்ட் ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா பல ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா டொமைன் ப்ரொவைடர்ஸ், அதாவது கோடாடி, அப்புறம் நேம் சிம்பே பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் நான் கோடாடியை கேட்ட வரைக்கும், ஐ மீன் கோடாடி கஸ்டமர் ரிவ்யூவை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இல்லை தான் சொன்னாங்க. அதே சமயம் நேம் சிப்பை நான் செக் பண்ணதில்லை. நேம் சிப் ஹோஸ்டிங் நான் செக் பண்ணதில்லை. ஸோ ஐ ஹேவ் நோ ஐடியா அபவுட் தட். ஓகேங்களா? ஸோ இது இவங்க டொமைன் ப்ரொவைடர்ஸ் இவங்ககிட்ட பை பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹோஸ்டிங்காகவே தனியாக கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம போய் பை பண்ணுறது தான் எப்பவுமே பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை செல்லர்கிட்ட நம்ம ப்ராடக்ட்ஸ் பை பண்ணும்போது தான் அந்த ப்ராடக்ட் ஹை குவாலிட்டியாக இருக்கும். மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஒரே செல்லர் செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன ஹோஸ்டிங் நம்ம பார்க்க போகிறோம்னா அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கணும். அதே டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோடிங் ஸ்பீடாக இருக்கும். சர்வர் டவுன் டைமாக ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ இதில் மேட்ச் ஆகிற மாதிரி நான் இது பார்த்தேன்னா ஹோஸ்டிங்கை தான் நான் என் கிளைண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ ஷேர்ட் ஹோஸ்டிங்கில் இது பெஸ்ட். இப்போ நம்ம எப்படி டொமைனை நம்ம நேம் சிப்பில் வாங்கின டொமைனை ஹோஸ்டிங்கரோட கனெக்ட் பண்ணுறது சொல்லி இப்போ இது பார்ப்போம், ஸ்க்ரீனில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஹோஸ்டிங்கர் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க, இந்த வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இட்ஸ் மை அஃபிலியேட் லிங்க். நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 7% ஆஃப் கிடைக்கும். நீங்கள் டோட்டல் பிளானில் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஹோஸ்டிங் ஓப்பன் ஆகும். ஹோஸ்டிங்கரோட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோஸ்டிங்லேயே 3 டைப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் சிங்கிள் ஹோஸ்டிங், சிங்கிள் வெப்சைட் ஹோஸ்டிங். இதில் ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ஒரே ஒரு வெப்சைட் தான் ட்ரை பண்ண போகிறீங்க, இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாமே நீங்கள் ஒரே ஒரு வெப்சைட் தான் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கோ வித் திஸ் பிளான். சரிங்களா? அதுவே நீங்கள் மல்டிபிள் வெப்சைட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் நான் ஹோஸ்டிங் அப்படியே ஒரு செல் பண்ணி கூட ஒரு மாதத்துக்கு ஒரு 200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் நம்ம இங்கே சி ஆல் ஃபியூச்சர்ஸ் கொடுத்தா தான் தெரியும்.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் 100 வெப்சைட்ஸ் வந்து இது பண்ணலாம். இதில் வந்து சிங்கிள் வெப்சைட் தான். இதில் வந்து 100 ஜிபிக்கு வந்து நம்ம எஸ்எஸ்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து வெறும் 30 ஜிபி தான். இதில் வந்து 10,000 விசிட்டர்ஸ் பர் மந்த்லி, இது 25. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இமெயில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ இமெயில்னு வச்சுக்கோங்களேன். இப்போ contact@amazon.com. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட டொமைன் நேம் வச்சு வருது. இன்ஸ்டெட் ஆஃப் கான்டாக்ட் அவர் கம்பெனி நேம். இப்போ கான்டாக்ட் an@manoj@gmail.com. gmail.com வந்து ஒரு ஃப்ரீயாக, அது ஒரு ப்ரொஃபஷனல் லுக்காக இல்லை. இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லுக் தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா contact@amazon.com, contact@youtube.com இந்த மாதிரி நம்ம மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து பண்ணிக்கலாம் இந்த ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணும்போது. சரிங்களா? இதில் வந்து அன்லிமிட்டெட் பேண்ட்வித் இருக்குது. ஏன்னா அன்லிமிட்டெட் டேட்டாபேஸ், இது வந்து 2 டேட்டாபேஸ் தான் இருக்குது. இதில் அன்லிமிட்டெட் டேட்டாபேஸ் இருக்குது. ஆனால் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎன் இல்லை. சிடிஎன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வெப்சைட்டை வந்து பெங்களூரில் சர்வரில் தான் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து சர்வர் வந்து டக்குன்னு பக்கத்தில் இருக்க டக்குன்னு கனெக்ட் ஆகிடும். அதுவே இப்போ ஒருத்தவங்க வந்து அமெரிக்காலேருந்து கனெக்ட் ஆகிறாங்கன்னா அமெரிக்காலேருந்து பெங்களூருக்கு அந்த அந்த லிங்க் வந்து நடக்கணும். அமெரிக்காலேருந்து இப்போ பெங்களூர் சர்வருக்கு வந்து லிங்க் நடக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம யூசர் வந்து நம்ம வெப்சைட் விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நம்மளோட எஸ்இஓ பர்ஃபார்மன்ஸ் வந்து அது பாதிக்கும். சரிங்களா? அதனால நம்மளோட சிடிஎன் எனேபிளாக இருந்துச்சுன்னா இப்போ அமெரிக்காவில் பல சர்வர்ஸ் இருக்கும். நம்மளோட வெப்சைட்டோட காப்பி வந்து அந்த சர்வர்லேயும் இருக்கும். அதேமாதிரி இப்போ கனடாவில் இருக்க சர்வரில் இருக்கும். அந்த மாதிரி ஹோஸ்டிங்கிற எங்கெங்கே சர்வர் வச்சுருக்காங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே அந்த வெப்சைட்டை வந்து ஒரு காப்பி அங்கங்கே போட்டு வச்சிடும். நம்ம அப்டேட் பண்ண நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு அது ஒரு காப்பி வந்து அந்த ஒரு சர்வரில் வந்து போட்டு வச்சிடும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னா, இப்போ அமெரிக்காலேருந்து தேடுறவன் அமெரிக்கா பக்கத்தில் என்ன சர்வர், இப்போ நியூயார்க்கில் ஒரு சர்வர் இருக்குன்னா டக்குன்னு அங்கேயே போய் கனெக்ட் ஆகிடுவாங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறோம். இன்கேஸ் நம்ம வந்து வெப்சைட் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இல்லை நம்ம யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்காங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் வந்து சிடிஎன் ஆப்ஷன் இருக்கா என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்து வந்து இது பண்ணணும். அப்படி இல்லைனா சிடிஎன் வந்து ஆட் ஆன்ஸாக இருக்கா என்னன்னு சொல்லி நான் ஃபர்தர் வீடியோவில் பார்க்கும்போது நான் கரெக்டாக சொல்கிறேன். இதில் வந்து கேரண்டி அப்டைம் கொடுத்துருங்க 99.9% சொல்லிட்டு. நம்ம அப்டைம் ட்ராக்கரும் நான் ஃபியூச்சர் வீடியோஸில் போடுறேன். ஸோ அப்டைம் வந்து எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது ரிமைனிங் நம்ம ப்ரிட்டி மச் நம்மளுக்கு தேவைப்படுது. சரிங்களா? நான் வந்து எது செலக்ட் பண்ண போகிறேன்னா ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துடலாம். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் வந்து 4 வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து 140 ருபீஸ். சரிங்களா? அது வந்து 2 இயர்ஸ்னால் நீங்கள் வந்து 200 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 12 மந்த்ஸ் தான், அதாவது ஒரு வருஷம் தான் பே பண்ண போகிறோம். அது வந்து 240 ரூபாய். ஃபஸ்ட்டு 12 மாதம் மட்டும்தான். ஓகேங்களா? ரினியூ பண்ணும்போது நம்ம மாதம் வந்து 360 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட ஏமே என்னன்னா அந்த 1 இயர் கேப்புக்குள்ளே நம்ம நிறைய அஃபிலியேட் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணி நம்ம வந்து அந்த வெப்சைட்டு இதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே நமக்கு தெரியக்கூடாது. அதுதான் நம்ம டார்கெட். சரிங்களா? இப்போ வருஷத்துக்கு வந்து 316, ஒரு மாதத்துக்கு 316 சொல்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 4,000 ஆகுமா ஒரு வருஷத்துக்கு. அந்த 4,000 அமௌண்ட் வந்து ஒரு லோ அமௌண்ட்டாக தெரியணும் வென் கம்பேர் வித் ஹோஸ்டிங். ஏன்னா நம்ம அதை விட நம்மளோட வெப்சைட்லேருந்து ஏர்ன் பண்ணுற காசு வந்து அதிகமாக இருக்கணும். பல மடங்கு அதிகமாக இருந்தால் இந்த அமௌண்ட்டாக நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு லிட்டில் பிட் ஆஃப் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் வந்து 30 days மணி பேக் கேரண்டி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இதில் என்ன கேட்குறாங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, மற்ற சில ஹோஸ்டிங்ஸ் எல்லாம் போகும்போது நமக்கு அந்த பேமெண்ட் ப்ரொவைடர்ஸை பொறுத்தவரைக்கும் நம்மளை போட்டு ஒரு குழப்பிடுவாங்க. சரிங்களா? அதில் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு தான் இருக்கணும், இல்லை பேடிஎம் பேபால் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ இருக்குது, பேடிஎம் இருக்குது, அப்புறம் வந்து பேபால் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய இது இருக்குது. சரிங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஃபோர் டூயிங் எனி பேமெண்ட், சரிங்களா, ஹேவ் ஏ கூப்பான் கோடுன்னு இருக்கா, இங்கே போயிட்டு நம்மளோட சேனலோட ஷார்ட் ஃபார்ம் EWMOFFER. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3,500 இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் இங்கே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுவோம். 7% டிஸ்கவுண்ட் போக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,200 தான், 3,280. ஏன்னா நம்ம வந்து அந்த காஸ்ட் வச்சு நம்ம இன்கேஸ் வந்து ஒரு இன்னொரு டொமைன் வாங்க போகிறோம் அப்படின்னு கூட நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ப்ரீமியம் பிளான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல போயிட்டு
ஏற்கனவே டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க, டொமைன் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரீமியம் டொமைன் இல்லாமல் சிங்கிள் டொமைன் இருந்தாலும் நான் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் ஃப்ரீ SSL எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லியும் நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணுறேன். இன்கேஸ் நான் வீடியோ கிளிக் பண்ணியிருந்தேன்னா இங்கே இருக்க ஏதோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த 2 சைடில் ஏதோ சைடில் வரும். டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட வீடியோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு எந்த ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் தேவையோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம பேமெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து உங்களை பார்க்குறேன்.